வானொலியை கண்டுபிடித்த மார்க்கோனி பிறந்த நாள் இன்று. அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. மார்கோனி என்ற குளிர்போ மார்கோனி வானொலியை கண்டுபிடித்தவர். நீண்ட தூரம் ஒளிபரப்பப்படும் வானொலியின் தந்தை எனப்படுபவர். கம்பியற்ற தகவல் தொடர்பு முறை மற்றும் மார்கோனி விதி ஆகியவற்றை உருவாக்கியவர். இக்கண்டுபிடிப்பிற்காக 1909 இயற்பியலுக்கான நோபல் பரிசை கார்ல் பெர்னினாட் பிரவுன் உடன் இணைந்து பெற்றார். இவர் ஒரு தொழில் முனைவர், தொழிலதிபர் மற்றும் 1897 மார்கோனி வானொலி நிறுவனத்தின் நிறுவனர். வானொலி மற்றும் அதனோடு தொடர்புடைய கருவிகளை உருவாக்கியவர் என குறிப்பிடப்படுகிறார். மார்கோனி 1874 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25 இத்தாலிய நாட்டில் பெலோனா நகரில் பிறந்தவர். தந்தை கைசப் மார்கோனி, தாயார் ஆனி ஜேம்சன். அயர்லாந்தைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தை ஓர் இத்தாலிய பெருமகன். எனவே மார்கோனி இளமையிலேயே வசதியான வாழ்க்கையை பெற்றார். போலக்னோ, புளோரன்ஸ், லெகார்ன் முதலிய ஊர்களில் தனிப்பட்ட முறையில் இவருடைய ஆரம்ப கல்வி அமைந்தது. இளமை பருவத்தில் இவருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம். வீட்டிலேயே இருந்து நூல் நிலையத்தில் இருந்த அறிவியல் நூல்களை படித்தறிந்தார். வளர்ந்த பிறகும் இவர் பல்கலைக்கழக கல்வி எதனையும் பயிலவில்லை. இவருக்கு வீட்டிலேயே ஆசிரியர்கள் வந்து கல்வி கற்பித்தனர். இயற்பியலில், குறிப்பாக மின்சார இயல் இவருக்கு அதிக நாட்டம் ஏற்பட்டது. 1905 மார்கோனி ஓ பிரைன் என்பவரை மணந்தார். இவர்களுக்கு 3 மகள்களும் ஒரு மகனும் பிறந்தனர். ஒரு மகள் சில வாரங்களிலேயே இறந்தார். சில ஆண்டுகளுக்கு பின் இருவரும் திருமணம் முறிவு செய்து கொண்டு பிரிந்தனர். மார்கோனி தன் இல்லத்திலும் தனியே ஆய்வுகளை செய்து வந்தார். எப்பொருளின் மூலமாக வேண்டுமானாலும் மின்காந்த அலைகள் பாயும் என்ற கருத்தை தனது ஆய்வின் மூலம் வெளிப்படுத்தினார். 1894 மின் அலைகள் மூலமாக சைகைகளை அனுப்பி காட்டினார். வானொலி அலைகளை கொண்டு கம்பியில்லா தந்தி முறையை உருவாக்குவதில் ஈடுபட்டார். இந்த முறையை இவருக்கு முன்பே 50 ஆண்டுகளாக பலரும் முயற்சி செய்து வந்தாலும் அதற்கான முடிவுகள் எட்டப்படவில்லை. ஆனால் மார்கோனி அதற்காக 1895 ஆண்டு ஏறத்தாழ 1.5 கிலோமீட்டர் அளவிற்கு செய்தி அனுப்பக்கூடிய திசை திரும்பும் மின்கம்பம் என்ற கருவி மூலம் தொடர்பு ஏற்படுத்துவதில் வெற்றி பெற்றார். இந்த அரிய முயற்சியில் இத்தாலிய அரசாங்கம் எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை. எனவே லண்டன் சென்ற மார்கோனி அங்கு தன்னுடைய ஆய்வினை பற்றிய செய்திகளை வழங்கினார். ஆங்கில அஞ்சல் நிலையத்தின் முதன்மை பொறியாளர் வில்லியம் ஃப்ரீஸ் என்பவர் இவருடைய ஆய்வுகளில் ஆர்வம் செலுத்தி ஊக்கம் கொடுத்தார். பல தொடர் ஆராய்ச்சிகளுக்கு பிறகு 1897 ஆண்டு மார்ச் மாதம் மோர்ஸ் அலைவடிவை 6 கிலோமீட்டர் தூர அளவிற்கு செலுத்தும் வகையில் மின்காந்த அலைப்பரப்பியை உருவாக்கினார். 1897 மே 13 நீரின் வழியாக நீங்கள் தயாரா என்ற செய்தியை சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு செலுத்துகின்ற ஒளிபரப்பியை உருவாக்கினார். இவருடைய இந்த ஆய்வில் மனம் கவர்ந்த ஃப்ரீல் பொதுமக்களிடையே கம்பியில்லா தந்தி முறை என்ற தலைப்பில் 11 டிசம்பர் 1896 தயான்ஃபி கூடத்தில் சொற்பொழிவாற்றி விளக்க ஏற்பாடு செய்தார். பிறகு அதன் விளக்கங்களை ராயல் கழகத்திற்கு வழங்கவும் துணை புரிந்தார். 1897 மார்கோனி நிறுவனம் இங்கிலாந்தில் தொடக்கப்பட்டது. 1897 ஆண்டு கரையிலிருந்து கப்பலுக்கு 18 மைல் தூரம் தொடர்பு அமைத்து காட்டினார். 1899 ஆங்கில கால்வாயை தாண்டி இங்கிலாந்திற்கும் பிரான்சிற்கும் எந்தவித காலநிலையிலும் இயங்கும் கம்பியிலா தொடர்பை 200 மைல் சுற்றளவுக்கு உண்டாக்கினார். இவற்றை கவனித்த இத்தாலிய அரசாங்கம் பிறகுதான் மார்கோனி மீது கவனத்தை செலுத்தியது. இதன் விளைவாக அவர் பிறந்த மண்ணில் 1897 ஜூலை மாதம் லாஸ்பீசியா என்ற இடத்தில் தன்னுடைய ஆய்வு பற்றிய பல சோதனைகளை செய்து காண்பித்தார். அங்கு அரசு தனக்கு அளித்த உதவியுடன் ஸ்டீசர் என்னுமிடத்தில் மார்கோனி வானொலி நிறுவனம் ஒன்றை உருவாக்கினார். அவர் அங்கிருந்து செய்தி சுமார் 20 கிலோமீட்டர் அப்பால் இருந்த போர் கப்பல்களுக்கும் எட்டியது. 1898 கிழக்கு கேத்ரின் என்ற கப்பலில் தன்னுடைய நிறுவனத்தின் பெயர் வானொலி கருவி ஒன்றை அமைத்திருந்தார். சில காலத்திற்கு பிறகு அக்கப்பலின் மேல் மற்றொரு மரக்கலம் மோதியது. அதனால் அக்கப்பல் மூழ்கும் நிலை ஏற்பட்டது. உடனே மார்கோனி அதில் அமைத்திருந்த வானொலி சாதனம் மூலம் அதில் இருந்தவர்கள் கடலில் மூழ்கும் அபாய நிலையை குறித்த செய்தியை பரப்பினார். அதை அறிந்த கலங்கரை விளக்க பகுதியில் இருந்த உயிர் மீட்பு படகுகள் அவர்களை காப்பாற்றின. 1905 வர்த்தக கப்பல்கள், போர் கப்பல்கள் பல மார்கோனியின் கம்பியற்ற தகவல் தொடர்பு கருவியை நிறுவி கரை நிலையங்களுடன் தொடர்பு கொண்டன.
மார்கோனியின் அரிய சாதனங்கள் அடுத்து இங்கிலாந்து மற்றும் இத்தாலி கடற்படைக்கு அதிகமாக பயன்பட்டன.